வெல்கம் பேக் டு சனா தமிழ். வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு சலூனில் தாங்க இருக்கேன், பார்லரில் இருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரீபாண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அதோட காஸ்ட் என்ன, எங்கே பண்ணிங்க, அதோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து எனக்கு அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால நான் வேறு ஒரு பார்லருக்கு வந்திருக்கேன். இது எங்கே நான் போயிருக்கேன், என்ன பண்ணுறேன் ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நல்ல கேர் எடுப்பாங்க, ஆனால் ஹேருக்கு வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து கேர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளோட ஹேருக்கும் நம்ம வந்து எடுக்கணும். அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி. அதுவும் சிங்கப்பூரில் வந்து நம்மளோட ஹேருக்கு என்ன ப்ராப்ளமோ நம்ம வந்து நேராக அந்த சலூனுக்கு போனாவே போதும். கண்ணை மூடிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக வந்து நேச்சுரல்னே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சலூன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் கெமிக்கலும் இருக்கும். இதை வந்து நான் ரொம்ப வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியில் இருக்கும்போது, அதுவும் பர்டிகுலராக எனக்கு வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பயப்படாமல் இந்த மாதிரி ஒரு சலூனுக்கு போய் நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஹேரை வந்து கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து நம்மளோட ஹேருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பை எந்த அளவுக்கு பாதிக்காமலும் நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம எந்த சலூனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து செராங்கோன் சென்ட்ரலில் இருக்கிற ஸ்பா ஏரியல் பியூட்டி ஹேர் நெயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது நம்ம எப்படி புக் பண்ணுறது, எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்டு சிங்கப்பூர், அதில் அந்த வெப்சைட் மூலமா தான் நான் எப்போவுமே எது பண்ணாலும் சரி, ஹேரு, நெயிலு, பியூட்டி, ஸ்கின்னு, நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது நம்மளோட ஹேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் புக் பண்ணது கெராட்டின் ட்ரீட்மெண்ட். இதோட ரேட் வந்து $111. ஆனால் வந்து நான் என்ன பார்த்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த செக்கிங் வந்து பண்ணும்போது அவங்க வந்து என்னோடய ஹேர் வந்து ஆல்ரெடி நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, நல்ல பவுன்சி, நிறைய ஹேர் இருக்குது, திக்கனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மக்கா பவர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வந்து நம்ம ஹென்னா போடுவோம், மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹென்னா போடுவோம். ஸோ அந்த ஹென்னா வந்து நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் என்னோடய ஹேருக்கு வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, உடனே வந்து அந்த வேவி வந்து வந்துருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம யூஸ் பண்ணுற நேச்சுரல் ஹென்னாவே நம்மளோட ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அப்படி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறது இதன் மூலிமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆல்ரெடி நம்மளோட ஹேரே நல்லா பவராக இருக்குது. ஸோ பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆப்போசிட் சைடாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கா பவர் ரீபாண்டிங். என்னது இது மக்கா பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பவுடர் தான். இது வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் லாஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்குது, நம்மளோட ஸ்கேல்ப்னால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குது, அண்ட் ஹெல்த்தியாக ஹேரையும் கொடுக்குது. இது வந்து ஒரு கிழங்கு ஃபேமிலி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரியாது, ஆனால் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி, ஹேருக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இதோட ரேட் என்னக்கா அப்படின்னு கேட்பீங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $158. அதுவும் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட்டு, மீடியம், லாங் ஹேர் சொல்லிட்டு என்னோடதே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெரி லாங் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருந்ததுன்னா 100+ உங்களுக்கு வந்து ரேட்டு வருது.
ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அப்படியே நான் ஓரலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னோடய ஹேரை வந்து செக் பண்ணிட்டாங்க. என்னோடய பேட்ச்சு ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹேர் வாஷ் பண்ணாங்க. நல்லா வந்து அவங்களோட ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கா பவுடர் வந்து அதாவது அந்த க்ரீமை வந்து எடுத்து ஃபுல்லாக சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ரேப் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டாங்க. அது நம்மளோட ஹேர் ஃபுல்லாக வந்து நல்ல ஹீட்டு ஸ்பா மாதிரி நல்லா வந்து ஹீட் ஏறிட்டு இருந்தது. இது வந்து அரௌண்டு 1 ஹவராக அதே மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 1 ஹவர் வந்து மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேருக்கு நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. ட்ரையர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாங்க. மக்கா பவர் பற்றி இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக 3-in-1 வந்து ரீபாண்டிங். நம்மளோட ஹேர் வந்து நல்ல ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. ஹேர் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஹேர் க்ரோத்து கொடுக்குது. நம்மளோட ஹேருக்கு தேவையான சாஃப்ட் அண்ட் ஷைனிங், அதாவது இந்த ரீபாண்டிங் பண்ணுவோம்ல, அந்த ஸ்மூத்னஸ் வந்து இந்த ஹேரில் இருக்கும். இது எவ்வளோ நாள் இப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 8 month வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா 1 year வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சுரல் ப்ராடக்ட் தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து 6 to 8 month வரைக்கும் தான் இது இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, எங்களோட ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நான் வந்து ஃபுல்லுமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ், ஸோ நம்ம வந்து நேச்சுரல் வழியாக தானே நம்ம போவோம். இந்த கெமிக்கல் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்னிங், ரீபாண்டிங், இந்த கெராட்டின் உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு வாஷ் அண்ட் ப்ளோ எடுத்துக்கிட்டால் கூட இங்கே வந்து நல்ல ஒரு ஒர்த்துன்னே சொல்லலாம். நம்மளோட ஹேருக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சிங்கப்பூரில் என்னோடய ஹேரை வந்து நல்லா வந்து நான் வந்து தைரியமாக கொடுப்பேன். அவங்க வந்து எனக்கு நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் இது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியலி வந்து இஸ் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். எனக்கு எந்த ஒரு எப்போவுமே இந்த ஸ்கேல்ப்பு ப்ராப்ளம், இச்சிங்கு, டேண்ட்ரஃபு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஹேர் லாஸ் கூட நமக்கு வந்து இருக்காது. எப்போவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா எக்ஸ்ட்ரா ஷைன் நம்மளோட ஹேருக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அந்த நல்ல ஒரு பவர் வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். ஸோ இதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா யாராவது கெராட்டின் பண்ணணும், ரீபாண்டிங் பண்ணணும், அது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இதில் கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற சைனீஸ்னால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன்ஸே இப்போ ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளையே பண்ண மாட்டாங்க, ஆயிலே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டா அது வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட நேச்சுரல் வந்து ப்ராடக்ட்னால் வந்து அவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க சைனீஸோட நேச்சுரல் ப்ராடக்ட்லேயே அவங்களோட ஹேரை வந்து அவங்க வளர வைப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியாது, நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்தியன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நேச்சுரலை வச்சு அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணுறோம். இது தாங்க டிஃப்ரென்ஸு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஹேருக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்கிறோம். இவங்க வந்து பார்லருக்கு வந்துட்டு அதை வந்து அவங்க க்ரீமு கெமிக்கல் மூலயமா அவங்க வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்லருக்கும் நம்ம ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ்க்கும். சைனீஸோட ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நிறைய வந்து இந்த கலரிங் பண்ணுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க. அவங்களோட ஹேருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும்.
ஆனால் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை பார்த்துட்டு ஒரு 10 தடவையாவது கேட்டிருப்பாங்க, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, லாங் ஹேராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்னாக இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி இதையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, மக்கா பவர் 3-in-1 ரீபாண்டிங் ஃபைனலி டன். என்னோட ஃபைனல் லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே வேண்டாம். நம்மளோட முன்னாடி இருந்த என்னோடய ஹேருக்கும் இப்போவும் செம்ம ட்ரான்சிஷனாக இருக்குது. என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளாஸி லுக்காகவும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆஃப்டர் ரீபாண்டிங் ஹேர் லாஸ் கூட எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சச்சா, பை பாய்.